கடகம் பக்கத்துல நெருங்கி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் பார்த்துட்டு பதறாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வீடியோக்குள்ள ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது கடகம் ராசிக்கான பிப்ரவரி மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ஃபர்மேட்டிவான ஜென்ரல் விஷயங்கள் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். இப்போ கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஜெனரேட்டடாக இருக்காது. எல்லாமே உங்களோட பர்த் சார்ட்டை என்னோட 6+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, கடகம் ராசிக்கு இந்த பிப்ரவரி மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துலாமா? கடகம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் மாச தொடக்கத்திலேயே ஆட்சி ஆகியிருக்கு. பிப்ரவரி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நிலையில கடகம் ராசி மேல ஆட்சி ஆகும். நல்ல பணவரவுகள் இருக்கும். மனசு ஒரு மாதிரி திடமா இருக்கும். நல்ல தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். மனசு சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். முதல் 15 நாளைக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து தேய்பிறை சந்திரனா போனா கூட பௌர்ணமி நிலையில இருந்து விலகி தேய்பிறை சந்திரனா போகும் இல்லையா? ஆனாலும் ஒளித்தன்மையோடய இருக்கும். சந்திரன் எப்பயுமே ஒளித்தன்மையோட புரிஞ்சுக்கணும். குருவுடைய பார்வைப்படும். தேய்பிறை நிலையில போயிட்டு இருக்கும். ஆனாலும் ஒளித்தன்மை முழுசா குறையாது. குருவுடைய பார்வையிலையும் வரும். ஸோ முதல் 15 நாளைக்கு கடகம் ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நிறைய பாசிட்டிவான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ராசிக்கு 2வது அதிபதி, உங்க ராசிக்கு 2வது அதிபதியான தனாதிபதி, தனம், குடும்பம், வாக்கு இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி சூரியன் மகர வீட்டுல 3 கிரகங்களோட இணைஞ்சிருக்கு. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் 4 கிரகங்கள் பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க மகர வீட்டுல. பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியிலே இருப்பாங்க. ஸோ இந்த ஆதிபத்தியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா முதல் ஒரு 5 நாளைக்கு சூப்பரா இருக்கும். உங்க ராசிக்கு தனாதிபதி இல்லையா? ராசிநாதனும் நல்லா இருக்கு, தனாதிபதியும் நல்லா இருக்கு. தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாயும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஜீவனாதிபதி செவ்வாயோட இணைஞ்சு தனாதிபதி சூரியன் ஸ்ட்ராங்கா பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியில இருக்கும். ஆனா இப்ப நீங்க என்ன கேட்பீங்கன்னா, எனக்கு தீராத கடனா பல வருஷம் இருக்கு, எனக்கு என்ன பணவரவு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப கூட உங்களுக்கு உங்களுடைய அளவுக்கு ஏத்த மாதிரி, உங்களுடைய லக்னாதிபதியுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு குறைஞ்சபட்சமாவது பணவரவுகள் வரும் இந்த மாசம். தீராத கடன் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கு என்ன ரீசன்? உங்க ஜாதகத்துல ஏதோ தப்பான தசா புத்தி போயிட்டு இருக்கு. நீங்க ராசி பலனை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறீங்க பல வருஷமா. ஒவ்வொரு அஸ்ட்ராலஜிஸ்டும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. மாசம் மாசம் வேற வேற மாதிரி சொல்றாங்க. வார வார ராசி பலன் கூட சொல்றாங்க. உங்களுக்கு பொருந்தல. என்ன ரீசன்னா, உங்களுக்கு லக்னாதிபதியே பாவத்தன்மையாகி தசை நடந்துட்டு இருக்கு. 6-8 துஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 6-8 அதிபதிகளுடைய தசா புத்தி போயிட்டு இருக்கு. அவயோக தசை. தசாநாதனே பாவத்தன்மையாகி தசை நடந்துட்டு இருக்கு. யோக தசையா இருந்தா கூட அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கடன், நோய், எதிரி தொந்தரவு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சிக்னஸ் கூட இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க உங்க சொந்த ஜாதகத்துல தான் செக் பண்ண முடியும். உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இது 3 தேவை உங்களோட பர்த் சார்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு. ஸோ இதை வச்சு என்ன நடக்குது, கடன் வந்துருச்சா, கடன் எப்ப தீரும், நோய் வந்துருச்சா, நோய் எப்ப தீரும், இதை வந்து தசாபுத்தியை வச்சு செக் பண்ணி சொல்லிடலாம். பரிகாரம் பண்ணுங்க, இந்த கோவிலுக்கு போங்க, இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, இந்த கயிறை கட்டுங்க, இந்த காப்பை கட்டுங்க, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்கல்ல. பரிகாரம் பண்ணிலாம் எந்த விஷயத்தையுமே மாத்தவே முடியாது. நிறைய பேர் பரிகாரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆன்மீக ரீதியா அப்படியே ஜோதிடத்தை கொண்டு போறாங்க. ஜோதிடங்கிறது எல்லா மதத்துக்காரங்களுக்கும் பொதுவானது. சரியா? சோ பரிகாரம் பண்ணி ஒரு விஷயத்த மாத்த முடியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது எப்ப சரியாகும், எந்த வருஷம் சரியாகும், எந்த மாதம் சரியாகும் அப்படிங்கறத ஜோதிட ரீதியா ஒரு ஜோதிடரால சொல்ல முடியும். ராசி பலன் அப்படிங்கிறது பொதுவான விஷயம். கோச்சார பலன்கள். சொந்த ஜாதகத்துல லக்னாதிபதி நல்லா இருந்து நல்ல யோக தசைகள் போச்சுன்னா நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன் உங்களுக்கு அப்படியே பொருந்தும். இல்லைன்னா உங்களுக்கு வேற ஏதோ நடந்துட்டு இருக்கு, நீங்க அதை ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும். சரி பண்ண முடியாது, என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க இந்த ராசி பலனை பாத்துக்கலாம். ஓகே, அடுத்தது உங்க ராசிக்கு 3வது அதிபதியான புதன். முதல் 15 நாளைக்கு எல்லா ஆதிபத்தியங்களுமே நல்லா இருக்குங்க. இளைய சகோதரன் சம்பந்தமானது, முயற்சி சம்பந்தமானது. நீங்க முயற்சி பண்றீங்க, ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்றீங்கன்னா அது ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு நடந்துரும். அடுத்து உங்க ராசிக்கு 4வது அதிபதி, வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட வாங்குவீங்க. அடுத்து உங்க ராசிக்கு 5வது அதிபதியான செவ்வாய் உச்சமாயிருக்கு. குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே. சில பேருக்கு பிரெக்னன்சி மாதிரியான விஷயமும் நடக்கும். அகைன் உங்களோட பார்ட்னரோட ஜாதகத்தையும் சேர்த்து வச்சுதான் சொல்ல முடியும். உங்க ஜாதகத்துல என்ன போயிட்டு இருக்கு. சில பேர்லாம் செகண்ட் பிரெக்னன்சி எதிர்பார்க்குறீங்களா? உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய
பார்ட்னரோட ஜாதகம், அப்புறம் உங்க குழந்தை இருப்பாங்களா அவங்களோட ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு அவங்களுக்கு இளைய சகோதர யோகம் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களை சேர்த்து வச்சுதான் பார்க்க முடியும். கோச்சார அமைப்புப்படி குழந்தைகள் சார்ந்த விஷயம் இந்த பிப்ரவரி மாசம் நல்லாவே இருக்கு. இது பொது பலன், இது ஜென்ரலான விஷயம், எல்லாருக்கும் பொருந்தும். கடகம் ராசிக்காரங்க உங்களை மாதிரி எல்லாருக்கும் பொருந்தும். அதுக்கடுத்து உங்க ராசிக்கு 6வது அதிபதியான குரு, குரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துட்டு இருக்கு குரு உச்சத்தை நோக்கி. ஜூன் 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்க போகுது. உங்க கடகம் ராசி மேல குரு உச்சமாகும். நிறைய நன்மைகள் எதிர்பார்க்கலாம். வேலை இல்லைங்க, புதுசா வேலை கிடைக்குமா, வேலை இல்ல புதுசா வேலை கிடைக்குமா, ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நினைக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க எல்லாருமே தாராளமா ப்ரொசீட் பண்ணுங்க ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னா. ஏன்னா அதுக்கேத்த மாதிரியான அமைப்புல குரு பயிற்சியும் நடக்க போகுது. உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அந்த அஷ்டம சனியில பட்ட அளவுக்கு கஷ்டங்கள், நிறைய அவமானங்கள்லாம் இருந்திருக்கும். சில பேர் ஜாப்லெஸ்ஸா இருந்திருப்பீங்க, சில பேர் பாத்தீங்கன்னா பணம் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து உங்களை தள்ளி வச்சிருக்கோம் அஷ்டம சனி. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது செட்டில் ஆயிட்டு தானே வருது. அதுக்கேத்த மாதிரி ராசி மேலேயும் குரு வருது. அஷ்டம சனி முடிஞ்சோன்னு ராசி மேல குரு உச்சமாகிறது ரொம்ப நல்ல விஷயம். எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி, எதுவும் நடக்கலன்னா ராசி பலனுக்குள்ள ஜோதிடத்தை ஃபுல்லா அடைக்கிட முடியாதுல்ல. உங்களை மாதிரியே கடகராசிக்காரங்க நல்லா தானே இருக்கிறாங்க, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? உங்க ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு, நீங்க அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இல்லைன்னா வீடியோ ஃபுல்லாவது பார்க்கணும். எதுவுமே பண்ணாம முதல்ல ஒரு 2 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு அப்படியே எனக்கு எதுவுமே பொருந்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போயிடுறீங்க. உங்களுடைய ராசிக்கு 7வது அதிபதி சனி, மனைவி சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயம், கணவன் சார்ந்த விஷயம் ரொம்ப சூப்பரா இருக்கும். கணவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஆபீஸ்ல அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது, கணவன் வழி சொத்து கிடைக்கிறது, கணவனால உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறது, இந்த மாதிரி கணவன் சார்ந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயமும் அதே மாதிரிதான். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். 7வது அதிபதி சனி பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. கடகம் ராசியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா குரு வந்துட்டு இருக்கு. குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் சூப்பரா இருக்கும். மனைவி பேர்ல நான் பிசினஸ் பண்ணலாமா, மனைவிக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கலாமா, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணுங்க. அடுத்து உங்க ராசிக்கு 8வது அதிபதி சனி. சனி பாத்தீங்கன்னா அட்டமாதிபதி, 7வது அதிபதியும் கூட. 8வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நிறைய கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு குறைகள் இருக்கும். அப்பாவால பிரச்சனை, அப்பாவை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன், அப்பாவுடைய உடல்நிலை பாதிக்கப்படுது, அப்பா விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டேன் 2 வருஷம் ஆச்சு, பார்க்கவே முடியல, போக முடியல, வெக்கேஷன் கூட, இந்த மாதிரிலாம் இருக்கும். அது ஒண்ணுதான் குறை. அதுவுமே பாத்தீங்கன்னா அந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் செட்டில் ஆயிரும். நேட்டிவ் டிராவல் பண்றது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். ராசிக்கு 8ல ராகு இருக்கு, 8ல சனி இருந்துச்சு, 8ல ராகு இருக்கு. இப்போ ராகு பெரிய கெடுபலன்கள் பண்ணிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, குருவுடைய பார்வையில இருக்கு. இருந்தாலும் குரு பயிற்சி நடக்க போகுது, ராசி மேல குரு உச்சமாக போகுது. ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்ற மாதிரி குரு பயிற்சி உங்க ராசி மேல நடக்கிறதுனால ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் நடக்கும். அது கடைசி ஆயிடும், டிசம்பர் 25ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சி நடக்குது. சனி பயிற்சி இந்த வருஷம் நடக்காது, அடுத்த வருஷம் தான். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லாமே 2 விஷயம் இருக்கு சரியா. ஒண்ணு, உங்களுடைய ஜாதகத்துல நான் சொன்ன மாதிரி ஏதோ தப்பான தசா புத்தி போச்சுன்னா உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மாக்கு அஷ்டம சனியோ இல்ல ஜென்ம சனியோ போயிட்டு இருக்கும். அது அவங்க ராசியை மட்டுமே நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. ராசி பலன் பாக்குறவங்க கடகராசிக்காரங்க, நம்ம கடகராசி தானே, கடகத்தை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணுன்னா சந்தோஷம்னா அதிகமா சந்தோஷப்படுறதும், உங்களுக்கு கஷ்டம்னா அதனால சஃபர் ஆக போறதும் உங்க அப்பா அம்மா, உங்க குடும்பம், உங்களுடைய மனைவி, கணவன், அப்புறம் உங்களோட குழந்தைங்க சரியா. சோ உங்க குழந்தைங்களோ இல்ல உங்களுடைய பார்ட்னரோ இல்ல உங்க பேரண்ட்ஸோ யாரோ ஒருத்தவங்க சிம்ம ராசி இல்ல மீன ராசியா இருப்பாங்க. சிம்மத்துக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கு, மீனத்துக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கு இல்லையா. சோ அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்காது. நீங்க நல்லா இருந்தா அவங்க ஆப்வியஸா ஹாப்பி ஆவாங்கல்ல. சோ அந்த மாதிரி அதனால நீங்க சஃபர் ஆவீங்க. உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தா கரெக்டா உங்களுக்கு ராசி வைஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கோச்சார கிரக நிலைகள் உங்களுக்கு சூப்பராவே இருக்கும். நீங்க துலாம் ராசியா இருப்பீங்க, கடக ராசியா இருப்பீங்க. இந்த ஜாதகத்துல 6, 8 தசாபுத்தி ஏதோ போயிட்டு இருக்கும். கடுமையான பாவத்தன்மை வாய்ந்த கிரகத்துடைய தசை நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சரியா, அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் பலன்கள் சொல்ல முடியும். ஸோ இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நாளைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்த 15 நாள், 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதனான சந்திரன் தேய்பிறை நிலைமையில போயிடும். ராசிநாதன் கொஞ்சம் பலவீனமாகும், தேய்பிரையிலையும் போகும். 17, 18 தேதிகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் கூட நடக்க போகுது. சந்திராஷ்டமம்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மனசு ஒரு நிலையில இருக்காது. ராசிக்கு 8ல மனோகாரகனான சந்திரன் உங்களுடைய ராசிநாதனும் கூட மறையிறதுதான் சந்திராஷ்டமம்.
சந்திராஷ்டமம் நாட்கள்ல முடிவெடுக்க முடியாது, புது அறிமுகங்களை தவிர்த்தரணும். டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். நம்ம 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாதிரி டல் அடிக்கும் கடகராசிக்காரங்களுக்கு. என்னங்க இந்த மாசம் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இருள் கிரகங்களோட இணையும், ராகுவையும் சனியையும் கடந்து வரும், தேய்பிரையாவும் இருக்கும். சோ அதுதான் உங்க பக்கத்துல நெருங்கிருச்சு. என்னன்னா நான் தமிழ்ல சொன்ன அந்த விஷயம் கிட்ட நெருங்கி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? குரு பயிற்சி நடக்க போகுது. குரு உங்களுடைய ராசியை நெருங்கி வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அந்த குரு பயிற்சி. எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி நடக்க போகுது. பாசிட்டிவாவே இருக்கும். ஓவராலா இந்த பிப்ரவரி மாசம் நல்லாவே இருக்கு. ஏதாவது முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 15ஆம் தேதிக்கு முன்னாடி பண்ணிடுங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.